பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் 10 எங்கேயோ கேட்ட சிம்மக்குரல் சித்தம் தெளிய மருந்து. நாம் ஒருவருக்கு உதவி செய்வதாக வாக்களிக்கிறோம். இரவு படுத்திருக்கும் போது உதவி செய்ய வேண்டுமா செய்யாவிட்டால் என்னவாம் என்ற எண்ணங்கள் எழுகின்றன. உதவியை மறுத்து விடுகிறோம். மறுநாள் மறுபடியும் உதவி செய்திருக்க வேண்டும், செய்யாமற் போனது தவறு, பாவம், அதனால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரோ என்று வருந்துகிறோம். இங்கே செய்ய முடிவு செய்த உதவியை செய்ய வேண்டியதில்லை என்று நினைக்க செய்தது உள் மனம். ஆவலோடு ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே போகிறோம். திடும் என ஒரு சமயம் நாம் படிக்கும் விஷயத்தை விட்டு வேறு எதையோ நினைத்து கொண்டிருந்த உண்மை தெரிகிறது. படிப்பின் நேரத்திலே மனதில் வேறு எண்ணங்களை புகுத்தியது உள்மனம். டாக்டர் உறுதியாக சொல்லிவிட்டார், நீ இதை சாப்பிடக் கூடாது, சாப்பிட்டால் மிகவும் கஷ்டப்பட நேரிடும் என்று. இதில் என்ன இருக்கிறது? இதை நான் சாப்பிடவே மாட்டேன் என்று உறுதி கொள்கிறேன். 2 நாள் பின் அதே பொருளை என் எதிரிலே ஒருவர் சாப்பிடுவதை பார்க்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்டால் என்னவாம், உயிரா போய்விடும், டாக்டர் வீணாக பயமுறுத்தி விட்டார் என்று நினைத்து அந்த பொருளில் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுகிறேன். என்ன முட்டாள்தனம் செய்துவிட்டோம் என்று பின் நினைக்கிறேன். இந்த முட்டாள்தனத்தை செய்ய தூண்டியது உள்மனம். நாளைக்கு வெளியூர் கோவிலுக்கு போய் வர வேண்டும் என்ற உறுதி செய்து அதற்காக நண்பரிடம் கொஞ்சம் பணம் கடன் வாங்கினேன். திடுமென மனதில் கடன் வாங்கி சாமியை பார்க்காவிட்டால் என்னவாம் என்ற எண்ணம் தோன்றி பிரயாணத்தை நிறுத்திவிடுகிறேன். கடன் வாங்கிய பணத்தை வேறு வகையில் செலவு செய்துவிட்டு கோயிலுக்கு போகாமல் நிறுத்தியது முட்டாள்தனம் என்று வருந்துகிறேன். போகாமல் தடுத்தது உள்மனம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இத்தகைய இரு மன போராட்டம் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. உள் மனமும் புற மனமும் ஒருங்கே செயல்படும் பொழுதெல்லாம் இன்பமே முடிவாய் இருக்கிறது. மாறுபட்டு செயல்படும் பொழுதெல்லாம் வாழ்வில் துன்பங்கள் சூழ்கின்றன. கர்மவினை எப்படி நம் மனதின் வழியாக நம்மை ஆட்டி படைக்கிறது என்பதை இதிலிருந்து நீங்கள் யூகித்து அறிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் உள் மனதின் கருத்தை அறிந்து செயல்படுவதுதான் சிறந்ததென ஆன்றோர்கள் சொல்வார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் அடிக்கடி சொல்லி வந்த அந்தராத்மா என்பது இந்த உள்மனதைத்தான். உள் மனதோடு இணைந்து செயல்பட தெரிந்து கொள்ளாதவரை நம் வாழ்வு இன்பமாய் இருக்கும் என்றோ நாம் நினைத்தபடி காரிய முடிவுகள் நடைபெறும் என்றோ எதிர்பார்க்க முடியாது. சாதனையின் மூலம் உள்மனதின் தன்மையை அறிந்து அதன் வழி செயல்பட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உள்மனம் நமது புறமனதை விட அதிக சக்தி வாய்ந்தது. நம் உடலால் மனதால் செய்ய முடியாத பல அரிய காரியங்களை இவ்வுள்மன சக்தி செய்வித்து விடுகிறது. அதை பற்றி இப்போது ஆராய்வோம். ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு ஆண் பிள்ளை. போதுமான உணவு வசதிகள் இல்லாத காரணத்தினாலே அவன் மிகவும் பலகீனமாய் கொஞ்ச தூரம் கூட நடக்க சக்தியற்றவனாய் இருந்தான். வீட்டில் 3 நாள் பட்டினி. தாயும் தகப்பனும் சோர்வினால் நடக்க முடியாத சூழ்நிலை. அப்போது அங்கே வந்த ஒரு உறவினர் பையனை பார்த்து, நாளை காலை சரியாக 7 மணிக்கெல்லாம் என்னை வீட்டிலே வந்து சந்தித்தால் கொஞ்சம் பணம் தருகிறேன் என்று சொல்லி சென்றார். அவர் வீடு அங்கிருந்து 10 மைல். பையன் சொன்னான், அம்மா, நான் சென்று பணம் வாங்கி கொண்டு வருகிறேன் என்று. பஸ்ஸிலே செல்ல பணம் இல்லை, நடந்து செல்ல அவனுக்கு பலம் இல்லை என்று தெரிந்த பெற்றோர் அந்த பணம் வேண்டாம் என்று தடுத்தார்கள். தன் பெற்றோர்களின் நிலையை நினைத்த பையன் அவர்களுக்கு சொல்லாமலேயே புறப்பட்டான். அப்போது விடியற்காலை 5 மணி. போக வேண்டியதோ 10 மைல் தூரம். பையனோ நடக்க முடியாதவன். நடந்தது என்ன? நடைபயிலும் பெரியவர்களை விட வேகமாய் பையன் நடந்தான், விடாமல் நடந்தான். காலை 6:30 மணிக்கெல்லாம் அன்பரின் வீட்டை அடைந்து விட்டான். பணம் பெற்று கொண்டான். அந்த சந்தோஷத்திலே முன்னை விட வேகமாக வீட்டை அடைந்தான். நடக்க பலமில்லாத பையன் திடுமென 10 மைல், அதுவும் வேகமாய் எப்படி நடக்க முடிந்தது? பெற்றோர்களின் நிலைமையால் சிந்தனை மனம் புறமனம் செயலடங்கி சித்த மனம் உடலை பற்றி கொண்டதால் உடலில் பொழிந்த சக்தி பணம் பெற்று கொண்டவுடன் ஏற்பட்ட சந்தோஷத்தால் உணர்ச்சியால் உத்வேகத்தால் புறமனம் அடங்கி உள்மனம் செயலலைக்கு வந்ததே காரணம். நோய்வாய்ப்பட்டு பலகீனமான ஒருவர் தள்ளாடி கொண்டு போய் கொண்டிருந்தார். திடுமென அவர் பின்னாலே 5-6 போக்கிரிகள் வெட்டு குத்து என்று கத்திக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் பயந்த அவர் கால் கடுக்க ஓடினார். எதிரிலிருந்த 4 அடி சுவற்றை எகிரி குதித்து சற்று தூரம் ஓடி நின்று திரும்பி பார்த்தார். பின்னால் யாரும் வரவில்லை. தைரியம் உண்டாயிற்று. அந்த நிலையில்தான் தாண்டிய
சுவற்றை பார்த்தார். எப்படி தாண்டினோம் என்று புலப்படாமல் திகைத்தார். மனிதன் பயப்படும் பொழுது முன்மனம் அடங்கி உள்மனம் உடலை பற்றி கொள்வதால் அசாத்திய காரியங்களை மனிதன் சாதித்து விடுகிறான். ஒரு நல்ல படித்த குடும்பம், அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை. அவனை பெரிய படிப்பாளியாக்க வேண்டும் என்று விரும்பிய பெற்றோர்கள் அவனை ஒரு நல்ல பள்ளியிலே சேர்த்து மற்றொரு நல்ல ஆசிரியருக்கு நிறைய சம்பளம் கொடுத்து டியூஷனுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பையனுக்கு படிப்பின் மேல் கவனம் போகவில்லை. 10 ஆண்டு காலம் பெற்றோர்களின் நண்பர்களின் உபதேசத்தாலும் ஆசிரியர்களின் முயற்சியாலும் 3வது வகுப்பு படித்தான். தலைவிதி என்று சொல்லி பெற்றோர்கள் முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். பையனுக்கு வயது வந்தது. பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு படித்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். கொஞ்ச காலத்தில் பெற்றோர்கள் தன் மண்ணுலக யாத்திரையை முடித்து கொண்டு விட்டார்கள். பையனின் மனைவியோ அவனை மனிதனாகவே நடத்தவில்லை. படிக்காத உன்னிடம் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள். பையனுக்கு ஆத்திரமும் ஆவேசமும் பொங்கியது. கடைக்கு சென்று ஆரம்ப பாட புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்தான். இரவும் பகலுமாக படித்தான். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் BA எழுதி தேர்வு பெற்றான். மனைவியுடன் கூடி மகிழ்ந்தான். மனைவியை பிரிந்த ஆவேச ஆத்திர உணர்ச்சிகள் முன்மனதின் கட்டுப்பாட்டை தடுத்து உடலில் சித்த சக்தியை செயல்பட செய்ததன் பயனாக மூடன் அறிவாளி ஆனான். பலமில்லாதவன் பலசாலியாய், மூடன் அறிவாளியாய் ஆனதற்கு காரணம் சித்த சக்தி. எல்லா உயிர்களிலும் அந்த சக்தி இருந்தாலும் சாதாரண வாழ்க்கையில் அது செயல்படுவதில்லை. அன்பு, இன்பம், பொறாமை, பயம், கோபம், அதிர்ச்சி, ஆத்திரம், பக்தி போன்ற உணர்ச்சிகள் மனதின் செயலை அடக்கும் நிலைகளில் சித்த சக்தியாக செயல்பட்டு புறமன நிலையில் செய்ய முடியாத, சாதிக்க முடியாத நல்ல அல்லது கெட்ட காரியங்களை நல்ல சாதிக்க செய்து விடுகிறது. தெய்வ உபாசனைகள், மந்திர சாதனைகள், யோக சாதனைகள் போன்றவை உத்வேக உணர்ச்சிகள் இல்லாமலே சித்த சக்தியை செயல்படுத்த கூடியவை. யோகிகளும் மகான்களும் எவ்வித உணர்ச்சிக்கும் ஆளாகாமல் தம் மன இயக்கத்தை கட்டுப்படுத்தி சித்த சக்தியை வேண்டுமான போது வேண்டுமான காரிய சாதனைகளுக்கு உபயோகப்படுத்தி வந்தார்கள். சாதனையின் மூலம் யாரும் இந்த அனுபவத்தை பெறலாம். உள்மனம் மனித வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்போது அந்த உள்மனம் மனித வாழ்க்கையை கைக்கொண்டு எப்படி நடத்துகிறது என்பதை பார்ப்போம். ஒரு மனிதன் நல்லவனாய், கெட்டவனாய், படிப்பில் அக்கறை கொண்டவனாய், அக்கறை கொள்ளாதவனாய், பக்திமானாய், பக்தி இல்லாதவனாய், நல்ல யோசனைகளை செயல்படுத்தி கஷ்டமான காரியங்களை விடாமுயற்சியுடன் செய்து வெற்றி அடைபவனாய், உடலில் நல்ல பலம் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தால் நன்றாக உழைக்காமல் வறுமையால் வாடுபவனாய், இப்படியெல்லாம் இருக்க காரணம் என்ன என்று கேட்டால் அவனுடைய பழக்க வழக்கம், படிப்பு, சகவாசம் என்றெல்லாம் விடை சொல்வோம். எதிர்பாராத துன்பங்கள், எதிர்பாராத நன்மைகள், முயற்சி செய்தும் காரியம் கைகூடாமை போன்றவைகளுக்கு காரணம் கேட்டால் இவையெல்லாம் அவரவர்களின் கர்மவினை, அதிர்ஷ்டம், பாக்கியம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எது உண்மை எது பொய் என்று நாம் ஆராய வேண்டியதில்லை. காரணம் எதுவாயிருந்தாலும் இந்த வேறுபாடுகளை நடத்துவது உள்மனம்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும். இது எப்படி என்பதை பார்ப்போம். இதை புரிந்து கொள்ள உள்மனம், புறமனம் இரண்டும் எந்தெந்த வகையில் வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை சற்று விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெருவிலே போகும்போது மாலை நேரத்தில் மந்த வெளிச்சத்தில் பாம்பு போல் வளைந்து கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து பயப்படுகிறோம். இருதயம் மந்தப்படுகிறது, உடல் இயக்கம் ஸ்தம்பிக்கிறது. அப்போது ஒரு டாக்டர் டார்ச் விளக்கை போட்டு இது பாம்பு அல்ல, கயிறு என்று காட்டுகிறார். பயம் தெளிகிறது. உடலின் நடைமுறைகள் எல்லாம் சரியாகி விடுகின்றன. அந்த ஊரிலே ஒரு குடும்பம், அதிலே ஒரு பையன். அவன் எந்த வகையிலும் பாம்பை பற்றி கேட்டதில்லை, படித்ததில்லை. பாம்பு கடித்தால் மனிதன் இறந்து விடுவான் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு நாள் வெளிச்சத்திலே உண்மையான ஒரு பாம்பு வளைந்து வளைந்து செல்வதை பார்க்கிறான். இது என்ன பிராணி என்று வியப்போடு பார்த்து கொண்டு நின்று விடுகிறான். கயிற்றை பார்த்ததும் பாம்பை பார்த்ததும் கண்கள் தான், பார்க்க செய்தது மனம்தான். ஆனால் ஒருவனுக்கு பயம் உண்டாயிற்று, ஒருவனுக்கு பயம் உண்டாகவில்லை. இந்த வேற்றுமை கண்ணில் இருக்கிறதா, மனதில் இருக்கிறதா? இரண்டிலும் இல்லை என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் கண்ணில் இருந்திருந்தால் இருவருக்கும் பயம் உண்டாகும், மனதில் இருந்திருந்தாலும் இருவருக்கும் திகில் உண்டாகி இருக்கும். ஆக இந்த வேற்றுமைக்கு காரணம் உள்மனதில் தான் இருக்கிறது. கயிற்றை கண்டவுடன் அவனுடைய உள்மனம் அவனுடைய மனதில் பயத்தை உண்டாக்குகிறது. பாம்பை கண்டவனின் உள்மனம் அவன் மனதை தொடவில்லை, அதனால் அவன் பயப்படவில்லை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை, நம் மனதில்
அச்சம், கோபம், பயம், ஆத்திரம், பொறாமை, வஞ்சனை, இன்பம், பக்தி, இரக்கம், பந்தம் முதலியவைகளை உண்டாக்குவது நமது உள்மனம்தான். இந்த உணர்ச்சிகளின் மூலமாக உள்மனம் நம் வாழ்க்கையில் பல்வேறு கோளாறுகளை, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நிலைகளை உண்டாக்கி விடுகிறது. இதே தத்துவத்தில் இன்னும் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேர்கள் வங்கியிலே பணம் போட்டிருந்தார்கள். அந்த பேங்க் திவாலாகி விட்டது. 2 பேருக்கும் செய்தி கிடைத்தது. ஒருவன் திகிலடைந்து திகைத்து செயலற்று குன்றி போய்விட்டான். இன்னொருவன் போய்விட்டதா, சரி, இனி வேறு வழியை தேட வேண்டும் என்று நினைத்து வேறு முறையில் பணம் சேர்க்க முற்பட்டான். 2 பேருக்கும் கிடைத்த செய்தி ஒன்றேதான். 2 பேரின் மனமும் செவி வழி ஒரே செய்தியைத்தான் கேட்டன. ஆனால் ஒருவன் குன்றி போய்விட்டான், இன்னொருவன் புது வழி தேடிக்கொண்டான். இந்த வேற்றுமைக்கு காரணம் மனதில் இருக்க முடியாது. ஏனென்றால் மனதில் இருந்தால் இருவரும் ஒரே மாதிரி அல்லவா செயல்பட்டிருக்க வேண்டும். அதனால் இந்த வேற்றுமைக்கு காரணமும் உள்மனம்தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால் கர்மமோ கடவுள் தன்மையோ எதுவாயினும் நம் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களையும் நன்மை தீமைகளையும் உண்டாக்கி நம் வாழ்க்கையை நடத்துவிப்பது உள்மனம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரின் உள்மனமும் வெவ்வேறு விதமாக செயல்பட்டு வெவ்வேறு வித வாழ்க்கையை அமைப்பது ஏன் என்பதை இப்போது ஆராய்வோம். 2 பேர்கள் ஒரு ஊருக்கு போகிறார்கள். வழியிலே ஒரு குளம். ஒருவன் சொல்கிறான், நல்ல வெயில் நேரம், குளத்தில் இறங்கி குளித்து விட்டு போகலாம் என்று. மற்றவன், ஐயோ நான் மாட்டேன் என மறுக்கிறான். 2 பேரும் பார்த்தது ஒரே குளம். 2 பேரின் மனமும் குளத்தை பற்றி நினைத்தது. ஆனால் ஒருவன் குளிக்க விரும்பினான், மற்றவன் விரும்பவில்லை. இந்த வேற்றுமைக்கு அடிப்படை எங்கே? திருமண விருந்து இலையிலே பாதாம் அல்வா பரிமாறப்பட்டது. ஒருவன் ஆவலோடு எடுத்து சாப்பிட்டான், இன்னொருவன் அப்படியே தள்ளி வைத்து விட்டான். இருவர் பார்க்கும் ஒரே பொருளை ஒருவன் விரும்பி ஏற்க மற்றவன் வெறுத்து தள்ள காரணம் என்ன? இத்தகைய காரணங்கள் மனிதனுடைய பழைய அனுபவங்களின் அடிப்படையில் அமைந்தவை என்று நமக்கு தெரியும். பாதாம் அல்வா சாப்பிட்டு உடல் கெட பெற்றவன் அதை பார்க்கும் போதெல்லாம் வெறுக்கிறான். அதனால் உடல் பலம் பெற்றவன் பார்க்கும் போதெல்லாம் விரும்பி உண்கிறான். திருமண விருந்தில் பாதாம் அல்வாவை பார்த்தவுடன் இந்த பழைய அனுபவ நினைப்பு எங்கிருந்து வந்தது? நினைப்பது மனம். அது நல்லதாகவோ கெட்டதாகவோ நினைக்க காரணம் வேறு எதுவாகவோ இருக்க வேண்டும். அது உள்மனம் என்பதை நாம் அறிவோம். அல்வாவை பார்ப்பதற்கு முன் விருப்பு வெறுப்பு தோன்றாமல் இருந்து பார்த்தவுடன் தோன்றுவதால் இந்த விருப்பு வெறுப்பு உள்மனதில் குடியிருக்க வேண்டும் என அறியலாம். இப்படி உள்மனதில் குடியிருக்கும் அனுபவங்களுக்கு சம்ஸ்காரங்கள் என்று பெயர். மனிதனுடைய உள்மனதில் இந்த பிறவியில் ஏற்பட்ட அனுபவங்கள் மட்டும் சம்ஸ்காரங்களாய் இருக்கவில்லை, பழைய பிறவிகளின் சம்ஸ்காரங்களும் இருக்கின்றன. இதை உதாரணத்தால் அறிவோம். பிறந்து வளரும் ஒரே வயதுடைய 2 குழந்தைகளில் இதை பலவிதங்களாக பரிசோதித்து அறியலாம். ஒரே வித பிளாஸ்டிக் பொம்மையை 2 குழந்தைகளின் முகத்துக்கு நேராக வைத்து அசைத்து காட்டுங்கள். ஒரு குழந்தை உடனே தன் அழுகையை நிறுத்தி பொம்மையை ஆச்சரியத்துடன் பார்க்கும். மற்றொன்று பொம்மையை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் மேலும் பலமாய் அழத் தொடங்கும். ஒரே பெற்றோர்கள் 2 குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தால் ஒன்று கவனமாய் பாடத்தை படித்து முன்னேறுகிறது, மற்றொன்று எப்படி வற்புறுத்தினாலும் படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை. ஒன்று இயற்கையாகவே நல்ல குணத்தோடு வளர்கிறது, மற்றொன்று கெட்ட குணத்தோடு வளர்கிறது. இந்த வேற்றுமைகளுக்கு காரணம் புறமணம் அல்ல என்பதை நாம் அறிவோம். உள்மனதில் உள்ள பழைய சம்ஸ்காரங்கள் தான் இவ்வேற்றுமைக்கு காரணம். பழைய சம்ஸ்காரங்கள் வாழ்க்கையிலே நன்மை தருபவையாகவும் இருக்கலாம், தீமை செய்பவையாகவும் இருக்கலாம். உதாரணமாக பாதாம் அல்வாவை ஆவலோடு சாப்பிடுபவன் பலம் பெறுகிறான். அதை வெறுத்து ஒதுக்கியவன் கிடைத்த நற்பயனை பயன்படுத்தி கொள்ளாமல் இழந்து விடுகிறான். இதிலிருந்து மனித வாழ்வுக்கு பயன் தரும் முன்னேற்றம் நல்ல சம்ஸ்காரங்கள் சித்தத்தில் உண்டு. அவன் வாழ்வை சீர்குலைத்து துன்ப கடலில் ஆழ்த்தும் தீய சம்ஸ்காரங்களும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம். இதையே நல்வினை தீவினை என்றும் சொல்லலாம். உள்மனதில் நல்ல கெட்ட சம்ஸ்காரங்கள் ஏன் படுகின்றன, எப்படி படுகின்றன என்பதை ஆராய்வோம். ஒருவர் ஒரு காட்சி சாலைக்கு போய் ரசிக்கின்றார். அங்கே முக்கியமாக என்ன பார்த்தாய் என்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட கடையை பார்த்தேன் என்று சொல்கிறார். இன்னொருவரை கேட்டால் வேறொரு கடையை பற்றி சொல்கிறார். முன்னவரை கேட்கிறோம், நீங்கள் அந்த கடையை பார்க்கவில்லையா என்று. அப்படி ஒரு கடை இருக்கின்றதா, அதை நான் கவனிக்கவில்லையே என்கிறார். காட்சிக்கு சென்று வந்த இருவரின் நினைப்பிலே வெவ்வேறு கடைகளின் ஞாபகமும் குடியிருக்கின்றன. காரணம் என்ன? அவர்கள் அக்கறையோடு இச்சைப்பட்டு கவனமாய் பார்த்ததுதான். நாம் எதை கவனமாய் பார்க்கின்றோமோ அது நம் சித்தத்திலே சம்ஸ்காரமாய் பதிகின்றது. ஒன்றை கவனமாய் பார்ப்பதற்கு காரணம் அதன் பேரிலே உள்ள பற்று. நாம்
தெருவிலே நடந்து செல்கின்றோம். எத்தனையோ பேர் முன்னும் பின்னுமாய் போகிறார்கள். ஆனால் ஹிப்பி போல் உடை அணைந்து சென்ற ஒருவரை மட்டும் சற்று கவனமாய் பார்க்கின்றோம். வீட்டிற்கு வந்ததும் தெருவிலே யாரை பார்த்தாய் என்று கேட்டால் ஹிப்பி போன்ற ஒருவரை பார்த்தேன் என்று சொல்கிறோம். வெள்ளை வேட்டி உடுத்தி கொண்டு குள்ளமாய் ஒருவர் போனதை கவனிக்கவில்லையா என்று கேட்டால் இல்லை என்று சொல்கிறோம். இங்கே கவனத்தோடு பார்த்த ஹிப்பியின் வடிவத்தை அப்படி பார்த்ததற்கு காரணம் சாதாரண நிலை இல்லாமல் புதுமையாய் இருந்ததுதான். ஆக புதுமையானவைகளை நாம் கவனம் கொண்டு பார்க்கிறோம். அவை சித்தத்தில் சம்ஸ்காரமாய் பதிகின்றன. நமது குழந்தை பருவத்திலே விளையாடி கொண்டிருந்த போது ஒரு இடத்திலே தவறி விழுந்து அடிபட்டு 2 மாதம் மருத்துவமனையில் படுத்திருந்த சம்ஸ்காரம் நம் வாழ்க்கை முழுவதும் சித்தத்தில் இருக்கும் அல்லவா? இதேபோல் 5 ஆண்டுகளுக்கு முன் வேடிக்கையாக பரிசு சீட்டு வாங்க அதற்கு 10,000 கிடைத்ததை கண்டு சந்தோஷப்பட்ட நிலை பெரும்பாலும் வாழ்க்கை முழுவதும் நம் சித்தத்தில் இருக்கும் அல்லவா? ஆக மனித வாழ்க்கையிலே எத்தனையோ நல்ல கெட்ட சிறிய சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை நாம் மனம் ஒன்றி கவனித்திருக்க வேண்டிய தேவை இருக்கா? அத்தகையவர்கள் சித்தத்தில் சம்ஸ்காரமாய் பற்றுவதில்லை. கண்களால் பார்த்தவைகளை கொண்டு சம்ஸ்காரங்கள் ஏன் எப்படி படுகின்றன, இதே உதாரணங்கள் கொண்டு மற்ற இந்திரிய சம்பந்தம் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக தெருவில் நடந்து செல்லும் போது எத்தனையோ பேர்கள் என்னமோ பேசிக்கொண்டு போகிறார்கள். ஒருவன் மட்டும் உரத்த குரலில் புதுமையான முறையில் எதையோ பேசுகின்றார். நம் வீட்டுக்கு வந்த பின் அது மட்டும் நம் நினைவில் இருக்க காரணம் என்ன? இது மேலே சொன்ன மனதை கவரும் புதுமை விதியின்படி அமைந்த சம்ஸ்காரம். இப்படியே மற்ற சுவை, மனம், வெட்ப தட்பங்களை பற்றியோ அறிந்து கொள்ள வேண்டும். மேற் சொன்னவைகளிலிருந்து வாழ்க்கை சம்பவங்களோ ஐம்பறிகளின் தொடர்போ நம் மனதில் கவனத்தை கவர்ந்து சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் நிலைபட செய்யுமானால் அவை நம் சித்தத்தில் சம்ஸ்காரமாய் பதிந்து விடுகின்றன. ஆகவேதான் யோக வித்தையில் சித்தத்தில் புதிய சம்ஸ்காரங்கள் பதியாமல் இருக்க வேண்டுமானால் பிரபஞ்ச வாழ்க்கை எதிலும் மனதில் கவனத்தை அக்கறையோடு ஆசையோடு ஈடுபடுத்த கூடாது. எதிலும் பட்டும் படாமலும் கண்டும் காணாதது போல கேட்டும் கேட்காதது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் கீதையில் உபதேசித்த சமத்துவம், நடுநிலைமை என்ற யோக சாதனை. தாமரை இலை தண்ணீர் போல. இந்த சாதனையை ஒருவன் பின்பற்றி வந்தால் அவன் சித்தத்தில் புதிய சம்ஸ்காரங்கள், ஆத்ம சம்ஸ்காரங்கள் பதியா. இவ்வழியில் புதிய சம்ஸ்காரங்கள் பதியாதபடி தடுத்து கொண்டால் முன்பு பதிந்திருக்கும் சம்ஸ்காரங்கள், சஞ்சித கர்மங்கள் இருக்குமே, அவைகள் வாழ்க்கையை நம் விருப்பத்திற்கு மாறாக நடத்தக்கூடுமே. அவைகளை எப்படி கட்டுப்படுத்தி விடுவது, மாற்றி அமைத்து விடுவது என்பதை ஆராய்வோம். மனிதனின் மனதின் வழியாக அவன் வாழ்க்கையை நடத்தும் வினை அல்லது விதி என்று சொல்லும் சித்த சம்ஸ்காரங்கள் எப்படி படுகின்றன என்பதை பார்த்தோம். இந்த பிறவியிலே நாம் நினைக்கும் செய்யும் நினைப்புகளின் செய்கைகளின் சம்ஸ்காரங்கள் எப்படி சித்தத்தில் பதிகின்றனவோ அப்படி நாம் ஒரு பிறவின் நினைப்புகள், செயல்கள் முதலிய சம்ஸ்காரங்கள் சித்தத்தில் பதிந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய சித்தத்திலும் பல பிறவிகளின் சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன என்பதை இன்றைய மனோதத்துவ சாஸ்திரம் ஒப்புக்கொள்கிறது. ஏனென்றால் ஹிப்னாட்டிச தூக்க நிலையிலே மனிதன் சித்தத்தில் பதிந்துள்ள பழைய சம்ஸ்காரங்கள் என்னவென்று தெரிகின்றன. அவைகள் சரியானவைதானா என்பதை ஆராய்ந்து 100க்கு 100 உண்மை என்பதை 1000 சோதனைகளால் கண்டறிந்திருக்கிறார்கள். உதாரணமாக கடந்த புதன்கிழமை நாம் எல்லோரும் என்ன சாப்பிட்டோம் என்பது நம்ம ஞாபகம் இருக்காது. ஞாபகப்படுத்த முயற்சித்தாலும் அது முடியாத காரியமாய் இருக்கும். நாம யாராவது சற்று நேரத்துக்கு ஹிப்னாட்டிச தூக்க நிலைக்கு உட்படுத்திவிட்டால் அல்லது நாமே அந்த நிலைக்கு நம்மை உட்படுத்தி கொண்டால் கடந்த புதன்கிழமை மட்டுமல்ல, அதற்கு முன் புதன்கிழமை கூட நாம் என்ன சாப்பிட்டோம் என்பது நினைவுக்கு வந்துவிடும். இந்த வித்தையின் அடிப்படையில் தான் தற்போது குற்றம் செய்தவர்களிடம் உண்மையை அறிகிறார்கள். இப்படி பல பழைய பிறவிகளின் சம்ஸ்காரங்கள் சித்தத்தில் நம் மனதால் அறியப்பட முடியாத ஆழத்தில் படிந்திருப்பவைகளை சஞ்சித கர்மங்கள் என்று சொல்கிறோம். அவைகளில் எந்த ஒரு சம்ஸ்கார கூட்டம் இந்த பிறவியிலே நமது வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நடத்த செயல் நிலைக்கு வந்து நம் விருப்பத்துக்கு மாறாகவே நம் மனதை இயக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதை பிராரப்த கர்மம் என்று சொல்வார்கள். நாம் இப்போதைய வாழ்க்கையில் என்னென்ன புதிய சம்ஸ்காரங்களை சித்தத்தில் பதிய செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை ஆகாமிய கர்மங்கள் என்கிறோம். இந்த ஆகாமிய கர்மங்களில் பலமில்லாத சில இதே பிறவியில் செயல்பட்டு சித்தத்தை விற்று அகன்று போகலாம். மற்றவை சஞ்சித கர்மங்களாக சித்தத்தில் நிலை பெற்று வருகாலத்தில் அதன் பலத்துக்கு தக ஏதாவது ஒரு பிறவியில் பிராரப்தமாக செயல்பட்டு பின் அழிந்து போகலாம். மேல்நாட்டு விஞ்ஞானி ஒருவன் கர்மங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை உதாரணம் மூலமாக காட்டினான்.
ஒரு சக்தி வாய்ந்த எலக்ட்ரிக் பல்பை சுற்றி பல வர்ண டிரான்ஸ்பரண்ட் காகிதங்கள் சுற்றினாலும் ஒரே ஒரு நிறம் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்யும். அதுபோல தாக்கம் அதிகமாயிருக்கும் கர்மாக்கள் அடுத்தடுத்து செயல்படும். சித்த சுத்தி என்றால் என்ன என்று இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறவியிலே நாம் நினைக்கும் நினைப்புகளாலும் செய்யும் செய்கைகளாலும் சித்தத்தில் எந்த சம்ஸ்காரமும் படியாதபடி தடுத்து விட்டால் ஆகாமிய கர்மம் இல்லாமல் போகும். பிராரப்த கர்மம் செயல்பட தொடங்கி விட்டதால் அது தானாகவே நமக்கு இன்ப துன்ப வாழ்க்கையை கொடுத்து முடிவடைந்து விடும். இனி செயல்நிலைக்கு வராமல் இருக்கும் சஞ்சித கர்மங்களை சாதனையின் மூலம் பலவந்தமாக வெளிப்படுத்தி மறுபடி உள்ளே புகாதபடி தடுத்து விட்டோமானால் சித்தத்தில் அவையும் இல்லாது போகும். இத்தகைய நிலையிலே சித்தத்தில் எந்தவித சம்ஸ்காரமும் இல்லாதிருக்கும். ஆகையால் இந்த நிலை சித்த சுத்தி எனப்படும். இப்படி சுத்தியாக்கிய சித்தத்திலே நமக்கு வேண்டிய உயர்ந்த ஞான தெய்வ சம்ஸ்காரங்களை பதித்து விட்டால் அது நம்மை அந்த வழியிலே நடத்தி சென்று பிறவி பெரும் பயனை அடைய செய்துவிடும். இதற்கு சித்த சுத்தி என்று பெயர். வெறும் கேள்வியால் நினைப்பால் சடங்குகளால் யாரும் சித்தத்தை சுத்தி செய்யவோ அதன் வழி சக்தியை பெறவோ முடியவே முடியாது. அதற்கு உறுதியான ஸ்ரத்தையான நீண்டகால சாதனை தேவை. சித்தர்கள் ரிஷிகள் யோகிகள் கூறும் சித்தம் தெளிய மருந்து இதுதான். முதலில் உடலிலே ஒரு நோய் வந்தால் மருந்தோ வேறு சிகிச்சையோ செய்ய தொடங்கும் முன் உடலில் எந்த பகுதியில் என்ன நோய் எந்த மாதிரி இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். இதை ஆராயாமல் கண்ட மருந்துகளை சாப்பிட்டால் நோய் குணமாகிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து உள்ளூர் அது பலமாக வளர்ந்து கொண்டே போய்விடும். இதேபோல் நம் சித்தத்தை சுத்தி செய்ய விரும்பினால் முதலில் நம் சித்தத்தில் என்னென்ன சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன என்பதை கண்டு அவைகளை எப்படி வெளிப்படுத்தலாம் என்பதை தெரிந்து வெளிப்படுத்த வேண்டும். இன்னொருவர் மூலமாக நாம் ஹிப்னாட்டிச நிலைக்கு போனால் நம் சித்தத்தில் என்ன சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன என்பது தெரிய வரும். ஆனால் அது நமக்கு பயன்படாது. ஏனென்றால் அந்த நிலையில் நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே நாமே நேருக்கு நேராக நம் உணர்வை உள்முகப்படுத்தி சித்தத்தின் பக்கம் திருப்பி வைத்துதான் நம் சித்த சம்ஸ்காரங்களை அறிந்து கொண்டாக வேண்டும். இந்த நிலை கைகூடிய பிறகு அந்த சம்ஸ்காரங்களை சித்தத்திலிருந்து அகற்றும் முயற்சியை செய்தாக வேண்டும். ஆக முதலாக உங்கள் சித்தத்தில் இருக்கும் சம்ஸ்காரங்களை அறிந்து கொள்வது எப்படி என்பதற்கான ஒரு பயிற்சியை கற்றுத்தருகிறேன். ஆனால் இதை நீங்கள் தினசரி சிரத்தையுடன் உறுதியுடன் செய்து வந்தால்தான் பயன் காண முடியும். இல்லாவிட்டால் கடுகளவு கூட வெற்றி காண முடியாது. பயிற்சி: அமைதியாக நிசப்தமான இடத்திலே உட்காருங்கள். உடல் முழுவதையும் தளர்ச்சியாக வைத்திருங்கள். மனதை கட்டுப்படுத்தி முதலில் ஒவ்வொரு நாளும் காலை கண் விழித்த போதிலிருந்து சாதனையில் உட்காரும் வரை என்னென்ன செய்தீர்கள் என்பதை நினைவுபடுத்த முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் வாழ்க்கை முழுவதும் நன்றாக நினைவுபடுத்த முடிந்த பிறகு படிப்படியாய் வருடக்கணக்கிலே உங்கள் பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்த முயற்சி செய்யுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் வாலிபமாய் அதற்கு முன் குழந்தையாய் இருந்த காலத்தில் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாய் நிதானமாய் உணர்வை ஒருமுகப்படுத்தி ஞாபகத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டு வாருங்கள். இந்த முயற்சியின் ரகசியம் இதுதான். தூங்கி கொண்டிருக்கும் மனிதனை தட்டி எழுப்புவது போல சம்ஸ்காரங்களை கொண்டிருக்கும் சித்தத்தை தூண்டி அதிலுள்ள சம்ஸ்காரங்களை அது ஏற்பட்ட காலத்திய சம்பவ நிலையில் மனதுக்கு கொண்டு வருவதாகும். மனிதர்களின் வாழ்க்கையை காணும் ஆன்மீகர்கள் சிரித்து பச்சாதாபப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு பொம்மலாட்டத்தை பார்க்க சென்று அமர்ந்து கொண்டால் எதிரில் விதவிதமான பொம்மைகள் விதவிதமான ஆட்டங்கள் ஆடுவது தென்படும். இம்பொம்மைகளின் மறைவிலே ஒரு ஆட்டக்காரன் இருந்து சூத்திர கயிற்றால் அவைகளை ஆட்டுகிறான் என்று தெரியாதவர்கள் அப்பொம்மைகளை தானாக ஆடுவதாகத்தான் நினைப்பார்கள். அதேபோல் மனித பொம்மைகள் விதவிதமான அனுபவ ஆட்டங்களை ஆடுவதை காண்பவர்கள் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அன்னையின் கருவிலே 10 மாதங்கள் உருவாகி ஒரே மாதிரியான உடலை கொண்டு பிறக்கும் மனிதர்களில் ஒவ்வொரு மனிதனும் தனி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய காரணம் என்பதை கண்டறிய முயன்ற ஆன்றோர்கள் பொம்மைகளை ஆட்டி வைக்கும் மறைவான ஒரு சூத்திரதாரியும் சூத்திர கயிறும் இருப்பது போல மனித வாழ்க்கையும் அவனுக்கு புலனாகாத ஒரு சூத்திரதாரியால் மனம் எனும் சூத்திர கயிற்றை கொண்டு ஆட்டுவிக்கப்படுகிறது என்பதை ஆன்றோர்கள் கண்டார்கள். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்ற பொன்மொழி இந்த உண்மையை விளக்குகிறது. மனிதன் நினைக்கும் தன்மை கொண்டதன் பயனாக தன் வாழ்க்கையை தானே நடத்தி கொள்வது போன்ற ஒரு மயக்கம் காணப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் ஏன் அப்படி நினைத்து அதற்கு தக புரிந்து இடர்பட்டான், இன்னொருவன் ஏன் இப்படி நினைத்து இப்படி செயல்பட்டு இன்புற்றான் என்ற கேள்வியின் அடிப்படையில் ஆன்றோர்கள் கண்ட உண்மை, மனிதன் எதையும் தானாக நினைப்பதில்லை.
மறைவிலிருந்து ஏதோ ஒன்று அவனை இப்படியும் அப்படியும் நினைக்க செய்கிறது. வெளியுலகிலே இருந்து அவன் ஐம்பொறிகளை தாக்கும் புலன்கள் குறித்த நினைப்பை மனதிலே எழ செய்யும் சாதனங்களாகும். இதை ஒரு உதாரணத்தால் புரிந்து கொள்வோம். 4 பேர் ஒரு குதிரையை பார்க்கிறார்கள். உடனே ஒருவன் குதிரை பந்தயத்தை நினைக்கிறான், ஒருவன் குதிரை வண்டியை நினைக்கிறான், ஒருவன் குதிரை சவாரியை நினைக்கிறான், ஒருவன் குதிரையின் வேகத்தை நினைக்கிறான். ஒரே புலன் துடைப்பு 4 பேர் மனங்களில் 4 விதமான எண்ணங்களை ஏன் எழுப்பியது? குதிரை, அதன் வடிவ ஒளி அலைகள், அதை பார்க்கும் கண்கள், மூளையில் ஏற்படும் உருவம், இவை எதிலும் வேற்றுமை இல்லை. மனம் மட்டும் வேற்றுமையாய் நினைக்க காரணம் என்ன? இதற்கு காரணம் சித்த சம்ஸ்காரம் என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். ஆகையால் மனிதனை நல்லதையோ கெட்டதையோ நினைக்க செய்து, நல்லதையோ கெட்டதையோ செய்ய செய்து, நல்லதையோ கெட்டதையோ அனுபவிக்க செய்வது அவன் உணர்வுக்கு எட்டாமல் இருக்கும் சித்தம்தான் என்பது புரிகிறதல்லவா? ஒவ்வொரு மனிதனுடைய நினைப்பும் செயலும் அனுபவமும் அவன் சித்த சம்ஸ்காரத்தை பொறுத்தே நடக்கும் என தெரிகிறதல்லவா? ஆகையால் தான் விரும்புவதை போன்ற ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டுமானால் அவன் தன் சித்த சம்ஸ்காரங்களை அறிந்து அங்கு பதிந்திருக்கும் வேண்டாத தீய சம்ஸ்காரங்களை அழித்துவிட்டு தனக்கு விருப்பமான நல்ல சம்ஸ்காரங்களை பதிய செய்ய வேண்டும். நமது முன்னோர்கள் கண்ட உபாசனை, பூஜை, பக்தி முதலான சமய சடங்குகள் இதற்கெனவே ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று இவைகளெல்லாம் மனிதன் உள்ளத்தை தொடாத வெளிச்சடங்குகளாக அமைந்துவிட்டதால், மனிதன் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளாததால் இவைகளால் ஒரு பயனையும் பெறுவதில்லை. ஆன்மீகர்களாக நாம் நேராக நம் உணர்வை உள்முகப்படுத்தி சித்தத்தின் பக்கம் திருப்பி வைத்து அங்கு என்ன சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன என்பதை நேருக்கு நேராக கண்டறிந்து வேண்டாதவைகளை நீக்கி வேண்டுமானவைகளை பதிப்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையின் அடிப்படை நினைக்கும் மனமும் அதில் நினைப்புகளை எழுப்பும் சித்தமும் அந்த சித்த சம்ஸ்காரங்களில் குறித்த சம்ஸ்காரத்தை தூண்டி செயல்பட செய்யும் தெய்வீக மனதும் ஆற்றும் இயக்கங்கள் என்பதை முன்பு கண்டோம். மனம், சித்தம், அகங்காரம் ஆகியவற்றின் செயல்களுக்கு தக வாழ்பவன் என்று சொல்ல பொருத்தமில்லாதவன். உண்மையில் அவன் வாழ்கிறான் இல்லை. முன் சொன்ன 3 மனங்களும் தான் அவனை அப்படி வாழ செய்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் வாழ்பவன் என்பவன் இந்த 3 மனங்களின் இயக்கத்தின்படி கைப்பாவை போல் வாழாமல் தான் எப்படி வாழ விரும்புகிறானோ அப்படி வாழவும் அதற்கு தகுந்தபடி 3 மனங்களையும் செயல்பட செய்பவன்தான் உண்மையில் வாழ்பவன். இப்படி வாழ்பவர்கள் கோடியிலே எத்தனை பேர் தேறுவார்கள்? உண்மையில் தேரமாட்டார்கள். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. மனிதன் தன் இச்சை போல் வாழ முடியும். வினையின் கைப்பாவையாய் இருக்க தேவையில்லை. தெய்வம் கூட அவனை தன் இச்சையாக ஆட்டி படைக்க முடியாமல் அவன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படி வாழ செய்வதற்காகவே தெய்வம் உதவி செய்ய வேண்டும். பக்தர்கள், அசுரர்களின் கதைகள் இதற்கு சான்றுகளாகும். அசுரர்கள் தெய்வங்களை தமக்கு உகந்தவாறு செயல்பட செய்து கொண்டார்கள். பக்தர்கள் தன் கர்ம வினைகளை, பாவங்களை செயல்பட முடியாமல் அழித்து தமக்கு சீரிய நல்ல வாழ்க்கையை வாழ செய்யும்படி தெய்வங்களை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். ஆக வாழ தெரிந்து அதன்படி வாழ உறுதி செய்து கொண்ட மனிதனை வினைகளோ, தெய்வங்களோ, பாபங்களோ, புண்ணியங்களோ தம் இச்சைப்படி அவனை ஆட்டி படைக்க முடியாமல் அவன் விரும்புவதை போன்ற வாழ்க்கையில் வாழ வைக்கவே செயல்படும். இந்த உண்மையை பாரம்பரியமாய் அறிந்து வாழும் முறை தெரிந்த வாழ்ந்த பெரியோர்கள் பிறந்த இந்த நாட்டிலே இன்று 1000 மகான்களின், பக்தர்களின், தவத்தில் சிறந்த அசுரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து கேட்டு பாரத மக்களில் கோடிக்கு ஒருவர் கூட இப்படி ஒரு வாழ்க்கை உண்டென்று தெரிந்தோ வாழ உறுதி செய்தோ இருக்கவில்லை என்றால் இந்த பரிதாபத்தை பற்றி என்ன சொல்வது? மற்றவர்கள் போகட்டும். அத்தகைய உயரிய வாழ்க்கையை தாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வாழ வழிகாட்டிய மகரிஷிகளின் உபதேசங்களையும் சாதனைகளையும் கற்பிப்பதற்கென ஏற்பட்ட ஆத்ம ஞான யோக சபையில் சேர்ந்து மனிதன் வாழக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு உயரிய வாழ்க்கை உண்டென்று தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 3 மனங்களையும் தம் இச்சையாக செயல்படுவதை தடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அலசி ஆராய்ந்து அப்படி வாழ்வதற்கு இம்மனங்களை எப்படி வசப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பதை படிப்படியாக ஆராய்ந்து கொண்டு வருவோம். ஆனால் அந்த ஆராய்ச்சிகளின்படி நாம் நடக்க உறுதி கொள்ளாவிட்டால் நிகழ்கால அரசியல் ஞானம் எப்படி பயனற்றதோ அப்படியே இந்த ஆத்மா ஞானமும் பயனற்றதாக போகும். வழி கிடைக்கப் பெறும் பாக்கியம் பெற்ற நீங்கள் இந்த உயரிய ஆராய்ச்சியை பயனற்றதாக ஆக்கிவிடாமல் உறுதி கொண்டு
அதன்படி செயல்பட்டு பயனுடையதாக செய்து கொள்வீர்களாக. ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் இருந்தது. அது ஒரு குட்டி ஈன்றது. அந்த குட்டி கொஞ்சமாக வளர்ந்து இப்பூ உலகத்தை கண்டு சிறு நடை நடக்க தயாரான நாளிலே ஒரு நாள் தாய் சிங்கம் இரை தேட போயிருந்த போது இந்த குட்டி சிங்கம் சிறு நடை போட்டு காட்டின் பல பகுதிகளிலே திரியலாயிற்று. இதன் பயனாய் அது வந்த இடத்தை சேர முடியாமற் போய் அலைந்து கொண்டே திரிந்தது. அங்கு ஒரு இடத்திலே ஆடுகளை மேய்ப்பவர்கள் இந்த சிங்கத்தை கண்டு குட்டியாய் இருந்ததால் பயப்படாமல் அதன் அருகிலே சென்றார்கள். தைரியமான ஒரு பையன் அதை வாரி எடுத்து கொண்டு வந்து ஏதோ உணவு போட்டு அதனோடு விளையாட சிங்கம் அங்கேயே நிலைத்து ஆடுகளுடன் ஆடுகளாக ஆடு மேய்ப்பவர்களின் விளையாட்டு கருவியாக வளர்ந்து வந்தது. சிங்கத்தின் கொடுந்தன்மையோ பயங்கரத்தன்மையோ அதனிடத்தில் வெளிப்படவில்லை. ஒரு நாள் அந்த குட்டி சிங்கம் சென்று கொண்டிருந்த போது எதிரில் ஒரு பாறை மேல் ஒரு பெரிய சிங்கம் இருக்க கண்டது. அந்த பெரிய சிங்கம் தன்னினமாகிய குட்டி சிங்கத்தை கண்டதும் உரக்க கர்ஜனை செய்தது. அதை கேட்ட குட்டி சிங்கத்தின் உள்ளத்திலே ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டது. பெரிய சிங்கத்தை அது வியப்போடு பார்த்தது. பெரிய சிங்கம் மற்றொரு முறை பலமாக கர்ஜித்தது. குட்டி சிங்கம் தன்னை அறியாமலே அதே போல் கர்ஜனை செய்தது. இதுவரை அதை அன்போடு வளர்த்து வந்தவர்கள் அதனிடம் நெருங்கி வர முயற்சித்த போது குட்டி சிங்கம் அவர்களை வெறிக்க நோக்கி உரிமை கர்ஜித்து பக்கத்திலே வந்தால் பாய்ந்து கொன்று விடுவேன் என்று சொல்வது போல் நிற்பதை கண்டவர்கள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். குட்டி சிங்கம் பெரிய சிங்கத்தின் பக்கம் திரும்பி 4 கால் பாய்ச்சலிலே தாவி சென்று தாய் சிங்கத்துடன் கலந்து சிங்கமாகவே வாழத் தொடங்கியது. அந்த குட்டி சிங்கம் எது தெரியுமா? நீங்களும் நானும் தான். நம்மை ஈன்ற தாய் சிங்கம் யார் தெரியுமா? பிரபஞ்சத்தை எல்லாம் ஈன்றெடுத்த பராசக்தி தான். பராசக்தியின் குழந்தைகளாகிய நாம் பிரபஞ்சம் உலகம் என்ற காட்டிலே வேடிக்கை பார்க்க வந்தோம். அங்கே ஆசா பாசங்கள் உலக இன்பங்கள் என்ற மெய்ப்பாளர்கள் உணர்ச்சிகள் நம்மை அனைத்து கொஞ்சி விளையாடி வளர்த்தார்கள். அறியாமை அஞ்ஞானம் எனும் சிறு பிராயத்திலே நம் அன்னையை விட்டு வந்து விட்டதால் நமது உண்மை சுபாவத்தை மறந்தே போனோம். தெரிந்து கொள்ளாமல் உலக இன்பங்களான மெய்ப்பாளர்களோடு ஒன்றுபட்டு அவர்கள் ஊட்டும் உணவை உண்டு அவர்களை மகிழ்விக்கும் பாவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுதோ ஒரு சமயம் கவலை துன்பம் வேதனைகள் படும்போது நமது உள் முகத்திலே நம் அன்னையின் குரல் கேட்கிறது. ஆனால் நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தி நம் உண்மை வடிவத்தை நாம் அறிந்து கொண்டு அன்னையிடம் சென்று சேரும் அளவுக்கு நாம் அந்த கூக்குரலை செவிசாய்த்து கேட்க வேண்டும். இதை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? சற்று நேரம் உங்கள் மன கற்பனையிலே உலகத்திலே இருக்கும் மனிதர்களின் உள் அமைப்புகளை எல்லாம் பார்த்து விடுவதாக கற்பனை செய்யுங்கள். என்ன காண்பீர்கள்? மனித இனம் முழுவதும் கவலை துன்பம் வருத்தம் வாட்டம் ஏக்கம் வேதனை இவைகளால் நிறைந்திருக்க காண்பீர்கள். வெளி பார்வைக்கு தருவதை போல் நிம்மதி அமைதி இன்பம் என்பதை 100 கோடியில் ஒருவரிடம் கூட காண முடியாது. எங்கு பார்த்தாலும் தீராத நோய்கள் மாறாத பகைகள் மனிதனை மனிதன் அடித்து கொள்ளும் மிருகத்தனம் அநியாயங்களை செயல்படுத்தும் மனிதர்கள் மனிதனின் மனித தன்மையை குழி வெட்டி புதைக்கும் அமைப்புகள் இவைகளை தவிர வேறு என்ன இருக்கிறது உலகில்? இந்த இடத்தில் உங்களை நான் ஒன்று கேட்கிறேன். இவ்வளவுதான் மனிதனா? மனிதன் இப்படித்தான் வாழ பிறந்தவனா? உலகத்தில் எல்லா சமயங்களும் உலகத்தை படைத்த அன்புமயமான ஆண்டவனின் தன்மை மனிதனில் இருக்கிறது என்று சொல்கின்றனவே, அது இதுதானா? சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே என தமிழ்மறை கூறுகிறதே. கடவுள் எல்லா உயிரினங்களின் இதயத்திலே இருக்கின்றான் என்று கீதை சொல்கிறதே. ஆண்டவன் தன்னை போல் மனிதனை படைத்தான் என்று கிறிஸ்தவ சமயம் சொல்கிறதே. இவையெல்லாம் இன்று உலகிலே வாழும் மனிதர்களுக்கு பொருந்துமா? பாரத நாட்டிலே தொன்று தொட்டு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்பவை போன்ற மகா வாக்கியங்கள் மனிதன் தன் உண்மை வடிவில் பரம்பொருளே என்று கூறுகின்றனவே. இன்றைய பாரத மக்களுக்கு இது பொருந்துமா? இவைகளால் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்வது இதுதான். சிங்கக்குட்டி மேய்ப்பவர்களோடு இருந்தபோது தன்னுடைய சுய சக்தியை சிங்கத்தின் வீர தீர பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்தது போல் மனிதர்கள் தம்முடைய தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ளவில்லை. வினையின் கைப்பாவையாய் சூழ்நிலைகளின் ஆட்ட பொம்மையாய் வாழ்க்கை முழுவதும் ஒன்றல்லதொரு கவலையில் நோயில் வருந்தி வாடி உழல வேண்டியவன் அல்ல மனிதன். நித்தியமாய் நிரஞ்சனமாய் நிறமாயமாய் வாழும் தன்மை மனிதனுக்கு இருக்கிறது. அமைதியும் ஆனந்தமுமே தன் உடைமையாக கொண்டு மனிதன் வாழ முடியும். ஆனால் மனிதன் தன்னை அறிந்து கொள்ளவில்லை. தான் யார்?
என்பதை புரிந்து கொள்ளவில்லை, தன் சக்தியை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு பலமுறை பல வழிகளில் சொல்கிறேன். நீங்கள் உண்மை வடிவை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிலே கலந்திருக்கும் தெய்வ பண்புகளை செயல்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இம்மண்ணுலகில் மனித உடலில் தெய்வமாய் வாழ முன் வாருங்கள். தன்னை அறிந்தவனுக்கு இன்பமே உண்மை, ஆனந்தமே உண்மை. அதுதான் பெருவாழ்வு, மனித வாழ்வு, தெய்வீக வாழ்வு, ஆன்மீக வாழ்வு. மனதை திறந்து தெய்வ வாழ்க்கை வாழ உறுதி செய்து கொள்ளுங்கள். அருள். ஓம். தொடரும்.